முறை பொண்ணும் முறை பையனும் மன வாழ்க்கையில் சுவாரஸ்யமும் சிக்கல்களும் இந்த தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். இந்த நிகழ்வில் தங்களோட கருத்தை பகிர்ந்து கொள்ள இரண்டு முக்கியமான சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஒருவர் நந்தன் பட இயக்குனர் திரு சரவணன் அவர்கள். திரு சரவணன் அவர்கள் நந்தன், உடன்பிறப்பு உட்பட பல படங்களை கொடுத்தவர். வணக்கம் சார். அதே போல் அவருடைய மனைவி திரு மிகு கலா சரவணன் அவர்கள், அவங்க டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ விருந்தினருக்குள்ளே போகிறதுக்கு மேலே ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். முறை பொண்ணையோ முறை பையனையோ திருமணம் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள் என்ன, சிக்கல்கள் என்ன? சுவாரஸ்யம் என்னன்னா, அவரோட பல்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ பொசசிவாக இருக்காருன்னு. ஸோ இப்போவுமே அந்த முறை பசங்களெல்லாம் பார்த்தா வேணுக்குனே போய் அவங்கள்ட்ட எல்லாம் சிரிச்சு ஜென்ரலாக தான் பேசுவோம். சிரிச்சு பேசினா அவர் தூரத்துலேருந்து பார்த்துட்டு அவருக்கு அப்படியே எரியும். அது நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இப்ப பார்க்கையில கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னுமா சார் ஹெவி காம்படிஷன்ல தான் சார் கல்யாணமே பண்ணிருக்கோம். எங்க காம்படிஷன்லாம் முன்னேறி நீங்க ஜெயிச்சிட்டீங்க பாஸ். ஆமா சார், இன்னும் ஜெயிச்சிட்டீங்க, ஃபீலே வரலையா? அது சஸ்டெயின் பண்ணோம்ல சார், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? நீங்க ஜெயிச்சாச்சுல, இன்னமும் என்ன அவ்வளவு பொசிஷனஸ் இருந்தாலும் வரும்ல சார், அப்படியே வருவானுங்களா, இந்த பொண்ணை மிஸ் பண்ணிட்டேன், இந்த பொண்ணை மிஸ் பண்ணிட்டேன், அவன் வைத்தறிச்சல் போடுவாங்களா சார்? சரி இருக்கட்டுமே, அவன் வைத்தறிச்சல் மட்டும் தானே பட முடியும். அது நம்ம சந்தோஷப்படுறதா, அவன் பார்க்கும்போது நம்ம சந்தோஷப்படுறதா, வைத்தறிச்சல் போடுறதா, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல சார். அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி இப்போ ஏதாவது ஒரு திருவிழா கூட போனால் கூட சொந்த முறை பொண்ணு பசங்க பேசினா நமக்கு பக்குன்னு இருக்குது. அது சந்தேகம் கிடையாது. திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்களா, அதான் கல்யாணம் பண்ணி நான் கூட்டு போயிட்டேன்ல, திரும்ப ஏன் அப்படின்ற ஒரு அந்த பல்ஸ் தெரிஞ்சதுனால என்னன்னா, இது உங்களுக்கு சுவாரஸ்யம், அவருக்கு சிக்கல். ஆமா. முறை பொண்ணு முறை பையனோ கல்யாணம் பண்ணிக்கும் போது அதுல என்ன சுவாரஸ்யம், என்ன சிக்கல்? எங்க விஷயத்துல பார்த்தா சிக்கல் நிறைய. என்ன சிக்கல்? நாங்க எங்க மாமா பையனை நான் ஒரு 10 வருஷமா லவ் பண்ணோம், 2 பேருமே. ஆனா 2 வீட்லயுமே ஒத்துக்கல. அப்புறம் எனக்கு வேற இடத்துல மேரேஜ் பண்ண ஏற்பாடு பண்ண. என்ன காரணத்துக்கு சொன்னாங்க? அது கொஞ்சம் சொத்து பிரச்சனைகள். அதனால எங்க அப்பாவும் வேணான்னிட்டாரு. இத்தனைக்கும் சொந்த தங்கச்சி தான், ஆனா எங்க அப்பாவுக்கு பிடிக்கல. இப்போ இவ்வளவு பிரச்சனை வருது, நாளைக்கு நீங்க கல்யாணம் பண்ணிட்டா வேணாம், நல்லா பார்த்துக்கலாம், கஷ்டமாயிடும் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அதை மீறி நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இவங்க பேச்சை மீற முடியாதுன்ட்டு அப்பா சொன்ன கல்யாணமே ஒத்துக்கணும். ஆனால் அந்த கல்யாணத்தில் ஒரு சிக்கலாகி அந்த கல்யாணம் நின்றுச்சு. என்ன காரணத்தினால அந்த கல்யாணம் நின்றுச்சு? அது அவங்க கொஞ்சம் வரதட்சணை எதிர்பார்த்தாங்க ஜாஸ்தி. அப்பா கல்யாணம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் நான் தரேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவங்க லாஸ்ட் மினிட்ல அவங்க பெரியம்மா ஒத்துக்கலை. நீங்கள் இப்போவே கொடுத்துருங்க, அப்போ தான் நான் சரிப்படும் அப்படின்னாங்க. அப்பா ஒரு 3 மாதம் போகிறதுக்குங்க, நான் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். 15,000 பேசினவங்க 5,000 எக்ஸ்ட்ரா அந்த டைமில் கேட்குறாங்க. முடியாதுமா அப்படின்னாங்க. சரி, அப்புறம் இப்படி பேசி ஸ்டாப் ஆகிடுச்சு. விடிஞ்சா முகூர்த்தம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் கல்யாணத்துக்கு வந்தாங்க இவங்க. கல்யாணத்துக்கு வந்தார் இவர், அவங்க அம்மாவை மீறி கல்யாணத்துக்கு வந்தார். நான் கல்யாணமாவது பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அப்பாவை போய் கேட்டார், என்னப்பா நீ பண்ணிக்கிறியா அப்படின்னு. நான் பண்ணிக்கிறேன் மாமா அப்படின்னு அந்த டைமில். ஆக்சுவலி சில படங்கள்ல இந்த மாதிரி வரும். இல்ல உண்மையிலே எங்க லைஃப்ல நடந்தது. அந்த 5,000 கூட இவர் எந்த நகையும் வேணான்னிட்டார். அது கூட கைட்டி எடுத்துக்கு, மாமா எனக்கு பொண்ணு கொடுத்தா போதும். நகையே வேணாண்டாரா? உங்களுக்கு ஆல்ரெடி 15 பவுன் போட்டு இடத்துல அவங்க திடீர்னு 5 பவுன் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. இவர் இந்த 15 பவுன் வேணான்னிட்டார். அதே மேடையில கல்யாணம் இருந்துச்சாமா? உங்களுக்கு பிளான் பண்ண அதே மேடையில கல்யாணம்? அதே மண்டபத்துல. ஒரே நைட்ல மாப்பிள்ளை மாறிடுச்சு, வேற எதுவும் இல்ல சார். எனக்கு 2 விஷயம் சார் கேட்கணுங்கிறது. அந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு எப்படி சார் மனசு வந்துச்சு? இப்போ நம்ம விருப்பப்பட்ட ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அதை பார்க்குற சக்தி யாருக்குமே இருக்காது. யாராக இருந்தாலும் அந்த சீனை நினச்சே பார்க்க முடியாதுன்னு நினைப்பாங்க. எப்படி நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு மனத்தை இவ்வளோ தைரியமாக வச்சுட்டு எப்படி போனீங்க? லவ் தான் சார். இயல்புலேயே கேட்குறேன், உங்களுக்கு திருமணம் தடைப்பட்டுச்சு, அவங்களுக்கு திருமணம் தடைப்பட போய் உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஓகேங்கிற ஒத்துக்கு வராங்க. உங்களுக்கு உண்மையிலே மனசில் ஒரு இதாக இல்லையா? என்னதான் இருந்தாலும் நமக்கு வேறு கல்யாணத்துக்கு ஓகே ஆகிட்டு, ஆனால் திடீர்னு வேறு வழி இல்லாமல் தான் இப்போ வராங்கங்கிறது உங்களுக்கு மனசில் தோணலையா சார்? அன்றைக்கி அந்த மாதிரி ஃபீலிங்காக வரல சார். எனக்கு நம்மளுக்கு ஆசைப்பட்ட பொண்ணு நம்மளுக்கு வரது அந்த சந்தோஷப்பட்டேன், தவிர நான் பொண்ணாடி நான் நினைக்கவே இல்லை சார்.